Thunderous morning to all, dear students. Today, 8th standard, lesson 2, prose, friendship. What is friendship? Title different இருக்கா? Different இல்லைம்மா. Friendship means நட்பு. நம்மளோட க்ளோஸ், அதாவது ஸ்கூல் டேஸில் ப்ளஸ் காலேஜ் டேஸில் தென் லைஃப்பில் கூட நமக்கு, அதாவது ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்லேயும் நம்மளை விட்டு, அதாவது நமக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லி நல்ல ரூட்டை காட்டுறவங்க தான் ட்ரூ ஃப்ரெண்டுன்னு அர்த்தம். ஓகேவா? அப்படி இங்கே இந்த லெசனில் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். Do you have any childhood friendship that are still strong today? அதாவது do you have, யாராவது உங்களோட சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட குழந்தை பருவத்தில் இருந்த ஃப்ரெண்ட்ஸ் இப்போ யாராவது உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்காங்களா? say yes or no. Do you make friendship with others easily? நீங்கள் மற்றவங்கிட்ட ஈஸியாக ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க முடியுமா? வச்சுக்குவீங்களா? எஸ் ஆர் நோ. Share an incident that you remember proudly of your friendship. Share your experience. That means உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸை பற்றி நீங்கள் ப்ரௌடாக பெருமைப்படுற அளவுக்கு யாராவது உங்ககிட்ட இன்சிடெண்ட்டை சொல்லியிருக்காங்களா, ஷேர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? தென் செக்ஷன் 1, reading. Listen to teacher and read this section. First அவங்க என்ன பண்ணுறாங்க, சம் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃபீஸ்க்குள்ளே இருக்காங்க. தென் ஒரு பர்சன் நின்றுக்கிட்டு இருக்காங்க, அனதர் பர்சன் ரன்னிங்கில் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு, Vetri was once a successful businessman in Coimbatore. Vetri Constructions was once a leading construction. Vetri Constructions was one of a leading construction company. His company constructed many shopping complexes, houses and a few apartments in and around Coimbatore. Everything went well until his father died. After his father's death, his brothers demanded to split the wealth as they wanted to start their business separately. இதில் என்ன அப்படின்னா, வெற்றிங்கிறவர் ஒரு கோயம்புத்தூரில் ஒரு பிரபலமான, அதாவது பிஸ்னஸ்லேயே தொழில் அதிபர்களில் இவர் ஒரு முதன்மையான ஆள். அவர் எங்கே ஃபஸ்ட்டு வாழ்ந்து வந்தார்னா கோயம்புத்தூரில். இந்த வெற்றிங்கிறவர் எங்கே இருந்தார்? கோயம்புத்தூரில். வெற்றி கன்ஸ்ட்ரக்ஷன்னாலே அவர் ஒரு லீடிங் கம்பெனி. இவங்க என்னென்ன செஞ்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸஸ் மீன்ஸ் வணிக வளாகம். ஷாப்பிங்னால் நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இது பண்ணுறோம் இல்லையா, வாங்குறோம் இல்லையா, அதுதான் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸஸ், வணிக வளாகங்கள். அதாவது பெரிய பெரிய ஷாப்பிங் மால் மாதிரி கட்டி ஒன்றா ரெண்ட்டுக்கு விடுறது, இல்லை அப்படின்னா நம்மளாம் அதில் ஏதாவது கடைகள் வச்சு சேல்ஸ் பண்ணுறது. தென் ஹவுசஸ், வீடு. தென் எ ஃபியூ அப்பார்ட்மெண்ட்ஸ், பல அடுக்குமாடி வீடுகளையும் அவங்க கட்டி என்ன பண்ணாங்க, ரெண்ட்டுக்கு விட்டாங்க. எவ்ரிதிங் வென்ட் வெல். இது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு. until his father died. அவங்க அப்பா சாகிற வரைக்கும், இறந்து போகிற வரைக்கும் இது மாதிரி இந்த வெற்றி கன்ஸ்ட்ரக்ஷன்னாலே கோயம்புத்தூரில் லீடிங் கம்பெனிஸாக போயிட்டு இருந்தது. அதுக்கு அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, டிமாண்டட் டு ஸ்ப்ளிட். அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் அவங்களோட பிரதர் சிஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பிரதர்ஸ்லாம் ஸ்ப்ளிட்டு த வெல்த் ஆஸ் தே வாண்டட் டு தேர் ஷேர் ஸ்டார்ட் தேர் பிஸ்னஸ். அதாவது அவங்களோட சொத்துக்களை எல்லாத்தையுமே, அசட்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ண வச்சாங்க, பிரித்து ஒவ்வொருத்தராக வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ரம் தென் on, Vetri found it difficult to establish his business. He took loans to run his company, but he could not pay the loan.
So he sold all his properties and paid the loans. Vetri's family now lived in very small home. அது வந்து அந்த வெற்றி கம்பெனி அது என்ன இருந்தது, அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப லாஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு, சரிவடைய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண, அவரோட ஒர்க்கை வந்து பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக நிறையா லோன்ஸ் பேங்க்கில் ப்ளஸ் அதாவது ஷேரில் இதில் எல்லாம் போய் இதெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, கடன் கொடுப்பாங்க இல்லையா, இந்த லோனு அந்த லோனுன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க இல்லையா, இந்த லோனு அந்த லோன் மீன்ஸ் அதாவது இந்த சிறு தொழில் கடன் அது வந்து பேங்க்கில் கொடுப்பாங்க. ப்ளஸ் இப்போல்லாம் நிறையா இந்த கிராம விடியல் விடிவெளி இது மாதிரி நிறையா லோன்ஸ் நிறையா வாங்கி என்ன ஆகிட்டார் அப்படின்னா லோனை வாங்குறது. பட் அதுக்கு கரெக்டான டைமில் வந்து டியூவை வந்து பே பண்ணாதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்களோட அசட்ஸ் சொத்து எல்லாத்தையும் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் கைப்பற்றிக்கிட்டாங்க, அவங்களோட அந்த கம்பெனி வசம் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்க, வெற்றி ஃபேமிலி வந்து ஒரு சின்ன வீட்டில் வந்து இருந்துகிட்ருக்காங்க. வெற்றி ஃபவுண்ட் எ ஜாப் அண்ட் ஸ்டார்டட் டு லீட் எ நார்மல் லைஃப். But he always longed to start a new construction company. But he did not know how get money to start a company. No one was ready to lend his money. One day, as he discussed with his wife said, "Why don't you ask your friend Asif? You often said that you were good friends." Vetri replied, "Yes, but he is in Chennai. He is very busy with his business. I don't think it would be easy to meet." அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வெற்றி வந்து வேலைக்கு போயிட்டுருந்தார், ஃபவுண்டிய ஜாப் ஏதோ ஒரு ஜாபில் வேலையை செஞ்சிட்ருந்தார். ஒரு நார்மலான லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கோட அவங்க வந்து நார்மலான லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் வந்து அவர் என்ன நினைக்கிறார், வெற்றி நம்ம பழையபடி கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்கு இது அதாவது பிஸ்னஸே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்து நமக்கான பணம் யார் கொடுப்பாங்க, நம்ம போய் லோனும் வாங்க முடியாது, தென் நம்மளை நம்பி யாருமே பணம் கொடுக்க மாட்டாங்க, யார் வந்து ரெடியாக இருக்காங்க நமக்கு பணம் கொடுக்குறக்கு. அப்போ வந்து அவங்க ஒய்ஃப்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்டு ஆசிஃப் கிட்ட ஏன் கேட்கக்கூடாது, நீங்கள் 2 பேரும் தான் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு. அப்போ அதுக்கு ரிப்ளை பண்ணுறாரு வெற்றி, ஹீ இஸ் லிவ்டு இன் சென்னை. அவங்க வந்து சென்னையில் இருக்காங்க, ரொம்ப பிஸியான பிஸ்னஸ் மேன் அவன். ஐ டோன்ட் திங்க் இட் வுட் பி ஈஸி டு மீட் ஹிம். அவனை நான் நினைக்கிறேன் அவங்கள போய் பார்க்குறது ஈஸியாக மீட் பண்ண முடியாது. அவன் தொழிலை வந்து என்ன பண்ணுறான், நல்லா செஞ்சிகிட்ருக்காங்க. ஸோ நீ அவங்கள போய் பார்க்குறன்னா ரொம்ப ஈஸியான ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். சொன்னதுக்கப்புறம் ஒய்ஃப் ஆஸ்க்டு, அவங்க ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க, வை டோன்ட் யூ கிவ் இட் எ ட்ரை, வெற்றி செட். அவங்க வந்து ஒய்ஃப் வந்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் போய் ட்ரை பண்ணக்கூடாது அவரை பார்க்குறக்கு. ட்ரைனா என்ன, முயற்சி செஞ்சு தான் பார்க்கலாம். அதுக்கு என்ன சொல்கிறாரு வெற்றி, ஐ ஹாவ் நாட் சீன் ஹிம் ஃபார் எ லாங் டைம். வாட் வில் ஹீ திங்க் ஆஃப் மீ இஃப் ஐ ஆஸ்க் ஹெல்ப் நவ், ஒய்ஃப் செட். தென் ஃபர்கெட் த ஐடியா டு ஸ்டார்ட் எ நியூ பிஸ்னஸ். வெற்றி ஆஃப்டர் டீப் தாட் decided to meet his friends. He told his wife about his decision and took the next available train to Chennai. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு வழியாக அவனை பார்த்து கூட நாங்கள் அந்த என் ஃப்ரெண்டை மீட் பண்ணி கூட ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இப்போ போய் அவன்கிட்ட ஃப்ரெண்ட்கிட்ட ஹெல்ப் கேட்குறது அப்படின்னா என்ன நினைப்பாங்க, என்னை பற்றி என்ன திங்க் பண்ணுவாங்கன்னு தெரியல, அப்படின்னா நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேங்கிறத மறந்துடுங்க. தென் ஃபர்கட் த ஐடியா டு ஸ்டார்ட் எ நியூ பிஸ்னஸ். அதை நீங்கள் வந்து தொழில் தொடங்குறங்கிறதையே மறந்துடுங்க அப்படின்னு ஒய்ஃப் சொல்கிறாரு. ரொம்ப டீப் தாட்டு டிசைடட் டு மீட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவர் ரொம்ப யோசித்ததுக்கு அப்புறமா அவர் என்ன டிசைட் பண்ணுறாரு, சரி நம்ம போய் கண்டிப்பாக
வி ஷுட் மஸ்ட்டு மீட் டு ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆசிஃப். நம்ம அவனை போய் பார்த்துட்டே வந்துடலாம். ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு சரி சென்னைக்கு போகிற அடுத்த ட்ரெயின் எப்போ இருக்குதுன்னு பார்க்கலான்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. காம்ப்ளெக்ஸஸ் அதில் இருக்கிற ஃபஸ்ட்டு செக்ஷனில் இருக்கிற மீனிங்ஸ். காம்ப்ளெக்ஸஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் மெனி டிஃப்ரெண்ட் அண்டு கனெக்டட் பார்ட்ஸ், அதாவது பல அடுக்கு மாடிகளாக கட்டி அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது தான் காம்ப்ளெக்ஸஸ். நிறையா காம்ப்ளெக்ஸ் மீன்ஸ் ஒரே லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 அது மாதிரி 10 ஷாப்ஸு கடை ஒரே மாதிரி ஒரே லென்த்தில் ஒரே அளவில் என்ன மெஷர்மெண்ட்டில் எல்லா கடையுமே சேமாக இருக்கிறதா காம்ப்ளெக்ஸஸ். டிமாண்டட் ஆஸ்க் ஆத்தர்னேட்டிவ்லி establishing set up on a firm and permanent basis. Establish means அதாவது அந்த இதை விரிவாக்க செய்கிறது. டிசைடட் ஹேவ் ஏ கிளியர் ஒப்பீனியன். டிசைட்னா ஒன்று நல்லபடியாக யோசித்து அதுக்குண்டான சொல்யூஷன் இருக்கிறது. ஃபில் இன் த பிளாங்க்ஸ்மா. டேஷ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வாஸ் ஏ ஒன்ஸ் ஏ லீடிங் கம்பெனி. யாரோட கன்ஸ்ட்ரக்ஷன் லீடிங் கம்பெனியாக இருந்துச்சு? வெற்றியோட கம்பெனி தான் லீடிங் கம்பெனியாக இருந்துச்சு. வெற்றி. ஹீ டுக் ஏ டேஷ் டு ரன் ஹிஸ் கம்பெனி. எப்படி இருந்துச்சு அவங்க கம்பெனி? எப்படி இருந்துச்சு? ரொம்ப லீடிங்காக இருந்துச்சு. வெற்றிஸ் ஃப்ரெண்ட் இஸ் ஆஷிஃப். லீடிங் கம்பெனி. தென் செக்ஷன் 2. Reading. Take turns and read this section aloud. இதை ஒன் பை ஒன்னாக ஒவ்வொருத்தராக ரீட் பண்ணி அதை எப்படி ரீட் பண்ணும்? சவுண்டாக ரீட் பண்ணும். ஆன் த டே ஆஃப் ஹிஸ் ட்ராவல் வெற்றி போர்டட் த ட்ரெயின். ஹிஸ் மெமரி வெண்ட் பேக் டு ஹிஸ் ஸ்கூல் டேஸ். தே லிவ்டு இன் த பியூட்டிஃபுல் வில்லேஜ் கீழக்குடி நியர் கோயம்புத்தூர். The village had a middle school in the outskirts. It is in this school where Vetri had met Asif. The students and teachers of the school would never forget Vetri and Asif and their friendship. They were always together in learning and playing. அவர் ட்ராவலிங் டைமில் எப்படி அவரோட ரிமெம்பர் பண்ணி பார்க்குறாரு. அவரோட ஸ்கூல் டேஸு தாட்ஸ் எல்லாத்தையும் அங்கே என்னென்ன நடந்துச்சு எப்படி இருந்துச்சுங்கிறதெல்லாம் ஒவ்வொன்றா யோசித்து பார்க்குறாரு. அவங்க என்ன இருந்தாங்க? தே லிவ்டு இன் த பியூட்டிஃபுல் வில்லேஜ் கீழக்குடி. அவங்க கீழக்குடி கோயம்புத்தூரில் கீழக்குடிங்கிற ஒரு சின்ன வில்லேஜில் எல்லாருமே இருந்தாங்க. இவங்க லாஸ்ட்டாக மிடில் ஸ்கூலில் அவங்க என்ன பண்ணாங்க? மிடில் ஸ்கூலில் தான் ஆசிஃபும் வெற்றியும் படிச்சுட்டு வந்தாங்க. இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி இவங்க 2 பேர்த்தோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி அந்த ஸ்கூலில் எல்லாத்துக்குமே யாருமே அந்த ஸ்கூலில் இருக்கிறவங்க ஒருத்தர் கூட விடாமல் மறந்துருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க லேர்னிங்காக இருந்தாலும் சரி, தென் பிளேயிங்காக இருந்தாலும் சரி, படித்தாலும் சரி, விளையாண்டாலும் சரி, எப்போவுமே எப்படி தான் இருப்பாங்க? 2 பேரும் ஒன்றாவே தான் இருப்பாங்க. Their friendship started on the first day of school. When Vetri's parents dropped him at school, he started crying. Asif consoled him with a chocolate and said, "Don't cry, we will play after the bell." After the day stayed together, played together, and even exchanged their food. Their friendship grew stronger with the time. They were always good in studies and helping each other in lessons. They also helped others with their lessons. அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஃபஸ்ட்டு டேஸ்லேருந்து என்ன ஆயிடுச்சு? வளர ஆரம்பிச்சிச்சு. எப்படி அப்படின்னா, வெற்றியோட பேரண்ட் அவங்க ஸ்கூலில் விட்டுட்டு போகிறப்ப அவன் என்ன ஆக ஹீ ஸ்டார்டட் க்ரையிங். அழுகிறக்க ஆரம்பித்தான். தென் அதுக்கப்புறம் அந்த ஆசிஃப் என்ன பண்ணான்? வெற்றிக்கு ஒரு சாக்லேட்டை கொடுத்து, அழுகாத, பெல் அடித்ததுமே நம்ம என்ன பண்ணலாம்? விளையாட போயிடலாம். அப்போ இருந்து என்ன பண்ணாங்க? இவங்க 2 பேரும் ஒன்றாவே தான் இருந்தாங்க. சேர்ந்து, அதாவது ஜாயின் டுகெதர். ஒவ்வொருத்தரும் 2 பேருமே பிளேடு டுகெதர் அண்ட் ஈவன் எக்ஸ்சேஞ்சு. அவங்க என்ன பண்ணாங்க? ஒன்றா சேர்ந்து விளையாண்டாங்க,
தென் சாப்பாடு ஃபுட்டை கூட என்ன பண்ணிக்கிட்டாங்க, ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. நாளாக டே பை டே, அதாவது நாள் ஆக ஆக அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் என்னாச்சு, க்ரூ ஸ்ட்ராங்கர் வித் டைம். அவங்க நாள் ஆக ஆக அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் டீப்பாகவும் இருந்தது. எதில், படிப்பு முதற்கொண்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு 2 பேரும் என்ன பண்ணிக்குவாங்க, எந்த டவுட்ஸாக இருந்தாலும் பிளேயிங்லேனாலும் சரி ஸ்டடீஸ்லேனாலும் சரி என்ன பண்ணுவாங்க, 2 பேரும் ஷேர் பண்ணி எப்படி அதில் கிளாரிஃபை பண்ணிக்குவாங்க. தென் 2 பேருமே எப்படி குட் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஸ்டடீஸ். அவங்க 2 பேருமே படிக்கிறதுல வந்து நல்ல மாணவர்களாக இருந்தாங்க. மற்றவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, அதாவது அதர் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்த்து அவங்களோட லெசன்ஸ் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாங்க. One day there was a quarrel between Vetri and Asif families, and both families stopped talking to each other. To everyone's surprise, they continued to be good friends. There was always a healthy competition between them. Surprisingly, the exam, the results and the marks never affected their friendship. Their friendship continued till 10th standard. Then Vetri moved to Coimbatore and Asif to Chennai. Asif started his business in Chennai and settled there. Vetri always wanted to meet his friend but never had the chance to visit Chennai. என்ன பண்ணாங்க, ஒரு நாள் வந்து வெற்றிக்கும் ஆசிஃப்க்கும் அவங்களோட ஃபேமிலிக்குள்ளே என்ன ஆயிடுச்சு, ஃபைட் வந்துச்சு. போத் ஃபேமிலி ஸ்டாப்டு டு டாக்கிங் டு ஈச் அதர். அவங்க 2 ஃபேமிலி டிசைட் பண்ணி என்ன பண்ணாங்க, நீங்கள் 2 பேரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியில் சொன்னாங்க. ஆனால் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் என்ன, அது எல்லாத்துக்குமே சர்ப்ரைஸ்டாக இருக்குது. டு பி கண்டினியூடு குட் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி என்ன தான் ஃபேமிலியில் சண்டை இருந்துக்கிட்டாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் என்ன ஆகலை, கெட்டு போகலை. அவங்க அதே மாதிரியே கண்டினியூஸாக இருந்தாங்க. கடைசியாக ஒரு காம்படிஷன் வருது, எதுக்காக, ரிசல்ட்டு, 10th ரிசல்ட்டுக்காக. அவங்க எந்த விதத்துலேயும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஸ்டாப் ஆகிடக்கூடாது, அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு ஒரு ஆச்சரியமாகவே இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க 10th ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஆசிஃப் வந்து சென்னைக்கும் தென் வெற்றி வந்து கோயம்புத்தூர்லேயும் போய் அவங்கவுங்க பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. வெற்றி வந்து நம்மளோட ஃப்ரெண்டை மீட் பண்ணுறப்ப அவள் வந்து சென்னைக்கு போகிறதுக்கே அவங்களுக்கு என்ன ஆகலை, சான்ஸ் கிடைக்கவே இல்லை. இப்போ தான் என்ன பண்ணுறான், ஆசிஃபை பார்க்குறக்காக சென்னைக்கு போகிறாரு. போர்டட் கெட் ஆன் ஆர் இன்டு வெஹிக்கிள், அதாவது போகிறது எதில், 2 வீலரில் அல்லது ஏதோ. கன்சோல்டட் கம்ஃபர்ட் சம் ஒன் அட் த டைம் ஆஃப் கிரிஃப். கன்சோல்டட் மீன்ஸ் நமக்கு ஒரு முடியாத டைமில் நமக்கு வந்து ஒரு போல்ட்னஸை கொடுக்கறது, நமக்கு தைரியத்தை கொடுக்குறவங்க கன்சோல்டட். காம்படிஷன் அண்ட் ஈவெண்ட் ஆர் கண்டெஸ்ட், ஒரு போட்டியில் கலந்துக்கிறது. எக்ஸ்சேஞ்சு மீன்ஸ் பரிமாறிக்கிறது. கிவ் சம்திங் அண்ட் ரிசீவ் சம்திங், அதாவது கொடுக்கறது அல்லது வாங்கிக்கிறது. எஃபெக்டட் காசிய சேஞ்ச் இன் சம் ஒன் ஆர் சம்திங், இதுவும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறது தான். சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். கீழக்குடி வாஸ் த நேட்டிவ் ஆஃப் வெற்றி. கீழக்குடி கிராமம் தான் வந்து வெற்றியோட நேட்டிவ் பிளேஸாக இருந்துச்சு. ட்ரூவா ஃபால்ஸா? ட்ரூ. த ஸ்கூல் வாஸ் ஏ மிடில் ஸ்கூல். அந்த இது வந்து என்ன மிடில் ஸ்கூலாக இருந்தது. கரெக்டாக. சே ஃபால்ஸ் ஆர் ட்ரூ? ட்ரூ. வெற்றி அண்ட் ஆசிஃப் வேர் குட் இன் ஸ்டடீஸ். ட்ரூ. வெற்றி நெவர் விசிட்டட் சென்னை. அவங்க கேப்பில் என்ன பண்ணுச்சு, போகவே இல்லை. பட் இப்போ தான் போகிறாங்க. ஃபால்ஸ். ஆசிஃப் வாஸ் எ பிஸ்னஸ் மேன். ஆசிஃப் யார், ஒரு நல்ல பிஸ்னஸ் மேன். ட்ரூ. தென் third section. Section 3. Read this section. In pairs. Vetri went straight to Asif's office. As he reached the gate, the security stopped him. Who do you want to meet, sir? Vetri nervously
said, I want to meet Asif. I am his friend. The security was astounded. Mr. Asif is our MD. Are you sure you want to meet him? Vetri hesitatingly said, yes, I am his friend from his native place. The security said, check with the people in the reception, sir. I don't know if you will get an appointment. அவர் என்ன கேட்குறாங்க, ரெண்டு பேர் வெற்றி போய் நேராக ஆசிஃபோட ஆஃபீஸ்க்கு போயிடுறாரு. அதாவது என்ட்ரன்ஸ் கேட்டை ரீச் ஆனதுமே என்ன செக்யூரிட்டி வந்து ஸ்டாப் பண்ணுறாரு. நீங்கள் யாரை பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாரு. வெற்றி வந்து நர்வஸாக என்ன சொல்கிறாரு, ஐ வாண்ட் டு மீட் ஆசிஃப். நான் வந்து ஆசிஃப் சார் பார்க்கணும், நான் வந்து அவரோட ஃப்ரெண்டு. மிஸ்டர் ஆசிஃப் வந்து எங்களோட எம்டி, நீங்கள் அவரை பார்க்கணுமா அப்படிங்கிறாரு அந்த செக்யூரிட்டி. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. அவரோட ஃப்ரெண்டு என்ன, நான் வந்து அவரோட ஃப்ரெண்டு, நான் வந்து சொந்த ஊர்லேருந்து வரேன், அவரோட சொந்த ஊர்லேருந்து வரேன்னு சொல்லுங்கள். ஹெசிடேட்னா ஒரு பயம், தயக்கம். நீங்கள் வந்து ரிசப்ஷனுக்கு போய் கேளுங்க, உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட்டு கிடைக்கும்னு தெரியல, அங்கே போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டி வந்து ரிசப்ஷனுக்கு போக சொல்லிடுறார். தென் வெற்றி வாண்டட் டு த ரிசப்ஷன். ரிசப்ஷனிஸ்ட் ஆஸ்க்டு ஹிம், ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ? வெற்றி செட், கேன் ஐ மீட் யுவர் எம்டி? ப்ளீஸ் டெல் ஹிம். வெற்றி ஃப்ரம் கீழக்குடி ஹேஸ் கம் டு மீட் ஹிம். Suddenly the receptionist rose from her chair. The door behind Vetri opened. Vetri got a pat of his back. Finally you found me. I saw you through the CCTV camera, said Asif. Vetri was dumbfounded. Vetri gathered, no Asif, I never got the chance to visit Chennai. Now I have came to attend my friend's wedding, so I thought I will come to meet you. They spoke about their school days and the fun they had. Then they discussed about their business. Asif took Vetri to his home for lunch. Vetri was surprised to see that everyone knows him. Asif's wife said, we all know you, but this the first time we are meeting you in person. He stayed till the evening and Asif dropped him in the railway station. அவங்க என்ன சொல்கிறாங்க, வெற்றி வந்து ரிசப்ஷனுக்கு போயிடுறாரு. ரிசப்ஷனிஸ்ட் அவங்கள பார்த்தோன்னே என்ன கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன வேணுங்க சார்? ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ? உங்களுக்கு என்ன வேணும்? நான் வந்து இவர் என்ன சொல்கிறாரு, ஐ மீட் யுவர் எம்டி, நான் வந்து உங்களோட மேலாளரை பார்க்கணும், தயவு செஞ்சு நான் கீழக்குடியிலேருந்து வந்திருக்கேன்னு சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. திடீர்னு அந்த ரிசப்ஷனிஸ்ட் வந்து அவரோட சீட்டில் இருந்து எந்திரிச்சார். வெற்றியோட பேக் சைடு இந்த கதவு என்னாச்சு, டோர் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. வெற்றியில் முதுக யாரோ வந்து தட்டுறாங்க. யார்? வெற்றி காட் த பேட் ஆன் ஹிஸ் பேக். தன்னோட முதுகில் வந்து யாரோ தட்டுறதை பார்க்குறாரு. கடைசியில் நீ என்ன பார்க்க வந்துட்டியா அப்படின்னு சொல்லி யார் கேட்குறா? ஆசிஃப் கேட்குறாரு. நான் வந்து உன்னை சிசிடி கேமராலேயே பார்த்துட்டேன் அப்படின்னு ஆசிஃப் சொல்லி ரொம்ப சொன்ன உடனே வெற்றிக்கு என்ன ஆயிடுச்சு, ரொம்ப சடனாக வந்து ஷாக் அடித்த மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு வந்து சென்னைக்கு வர வாய்ப்பே கிடைக்கல. ஆசிஃப் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு வெட்டிங்க்காக வந்தேன். அப்போ வந்து உன்னை சந்திக்கலான்னு தான் நினச்சேன். பட் என்னாச்சு, அவங்க வந்து சம் டுகெதர், அதாவது ரெண்டு பேருமே வந்து ஸ்கூல் டேஸையும் ப்ளஸ் என்னென்ன ஆச்சு அப்படிங்கிறதையும் ரெண்டு பேர் எல்லாம் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. தென் கடைசியில் என்ன ஆகுது, பேச்சுவாக்கில் அவங்களோட பிஸ்னஸை பற்றி ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தென் மத்தியானம் லஞ்சுக்காக என்ன பண்ணுறாங்க, வெற்றி டு ஹிஸ் ஹோம் ஃபார் லஞ்ச். வெற்றியை வந்து ஆசிஃப் வந்து லஞ்சுக்காக வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. அவங்க ஒய்ஃபை வந்து என்ன பண்ணுறாங்க, ஆசிஃப் வந்து சொல்கிறாரு, பேசிக்கிட்டே இருக்காங்க. ரெண்டு பேரும் தொழிலை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லஞ்சுக்காக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே இருக்கிற எல்லாருமே வெற்றி வந்து
நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க. வந்து எல்லாத்துக்கிட்டேயும் வி ஆல் நோ யூ பட் திஸ் த ஃபஸ்ட் டைம். உங்களை பற்றி எங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஆனால் நீங்கள் இங்கே வர்றது வந்து உங்களை வந்து நேரில் பார்க்குறது இதுதான் ஃபஸ்ட் டைம்னு சொல்கிறாங்க. ஆசிஃப்கிட்ட சாயந்தரம் வரைக்கும் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. கடைசியில் அவர் வந்து ஆசிஃப் வந்து ட்ரெயினில் வந்து என்ன பண்ணிட்டு சென்ட் ஆஃப் பண்ணிட்டு ஆசிஃப் ட்ராப்டு ஹிம் இந்த ரயில்வே ஸ்டேஷன். அவங்கள கொண்டு வந்து வெற்றி ரயில்வே ஸ்டேஷனில் கொண்டாந்து விட்டுட்டு ஆசிஃப் போகிறார். வெற்றி ரீச்டு ஹோம் and told his wife everything in detail. She knew her husband, so she didn't ask anything else. 2 days later, Vetri received a call. Am I speaking to Vetri? Said yes. The voice said, our MD Mr. Asif has assigned a new project to you. He wants to meet you. Will you be able to come to Chennai? Vetri couldn't believe it. அவன் என்ன பண்ணிட்டு வந்துடுறான், அவனை வந்து எதுவுமே சொல்லாமல் எந்த ஒரு டிசைனுமே பண்ணாமல் இவனோட சுச்சுவேஷனை வந்து அந்த ஆசிஃப் வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு, வெற்றி வந்து அங்கே போய் என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறத வந்து அவங்க ஒய்ஃப்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. அவரை பற்றி அவங்களோட ஒய்ஃப்க்கு வந்து நல்லா தெரிஞ்சுது. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, அங்கே போய் எதுவுமே பேசலை, நம்மளோட சுச்சுவேஷனை வந்து அவருக்குனால சொல்ல முடியல அப்படிங்கிறத பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மேலே எதுவுமே கேட்கல. அவர் பேசினதோட ஓகேன்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. ஆஃப்டர் 2 days லேட்டர் வெற்றி ரிசீவ்டு எ கால். வெற்றிக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. என்ன அப்படின்னா, நான் வந்து வெற்றிகிட்ட பேச முடியுமான்னு கேட்குறாங்க. நான் பேசுகிறது வெற்றியா? ஆமாம், நான் வெற்றி தான் பேசுகிறேன். எங்களோட எம்டி வந்து உங்கள்கிட்ட அசைன்ட் எ ப்ராஜெக்ட், ஒரு புது ப்ராஜெக்டுக்காக உங்களை பார்க்க விரும்புகிறாரு. நியூ ப்ராஜெக்ட் உங்களோட சேர்ந்து செய்யலான்னு நினைக்கிறாரு. அதனால் உங்களோட வந்து மெட்ராஸ் வர முடியுமா, சென்னைக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. வெற்றி குட் நாட் பிலீவ் இட். வெற்றினால் என்ன பண்ண முடியல, இதை நம்பவே முடியல. இதுதான் வந்து ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப். அவன் சொல்லாமலேயே வந்து வெற்றியோட சுச்சுவேஷனை ஆசிஃப் புரிஞ்சுக்கிட்டு நியூ ப்ராஜெக்டுக்காக அவனை கூப்பிடுறான் இல்லையா, அதுதான் வந்து ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப். nervously in an anxious or uneasy manner, அதாவது ரொம்ப வந்து பதட்டமாக இருக்கிறது. astounded, shocked or greatly surprised. astounded means ஷாக் ஆகிறது. அதாவது சர்ப்ரைஸ் சொன்னோம்னா என்ன ஆகும், சடனாக ஒவ்வொருத்தருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். hesitatingly, to be reluctant or wait to act because of fear, தயக்கம். dumbfounded, ஸ்பீச்லெஸ் வித் அமேஸ்மெண்ட், பேச வார்த்தையே இல்லாத ஊமையாகிறது. ஊமை மீன்ஸ் அந்த டைமில் வந்து நமக்கு வந்து பேச முடியாமல் போயிடுறது. ட்ராப்டு, த ஆக்ட் ஆஃப் எ பர்சன் ஆர் திங்க் தட் ட்ராப்ஸ். அது அந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ணுறது, ஆக்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு சூஸ் த ரைட் ஆப்ஷன், தென் synonyms, antonyms, ஆன்சர் த கொஷின்ஸ். இது வந்து நெக்ஸ்ட்டு பேராகிராஃப். இந்த பேட்டர்ன்ஸ்க்கெல்லாம் நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் கீ சென்ட் பண்ணிடுறேன். நீங்கள் ஒவ்வொரு பேட்டர்னாக வந்து ரீட் அவுட் பண்ணிட்டு 1 டைம் ரைட் பண்ணிட்டு ஹோம் டெஸ்ட் தனியாக சென்ட் பண்ணணும். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.